வணக்கம் மக்களே. கரூர் துயர சம்பவம் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அதில் தங்களோட அன்புக்குரியவங்களை இழந்தவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றும் அஞ்சலிகள். மக்களே, இந்த துயர சம்பவத்தில் தன்னோட அன்புக்குரியவங்களையும் தனக்கு வேண்டியவங்களையும் உறவினர்களையும் குழந்தைகளையும் இழந்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. நம்ம சொல்கிறவங்க வார்த்தைகள் கிடையாது. அவங்க இறைவன் தான் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அவங்க அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு உதவி செய்யணும். இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் கட்சிகள் ஆட்சி பண்ணுறவங்க என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன சமூக அக்கறையில் பேசுகிறேன். எல்லாருக்குமே சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா? அதுலேயும் உங்கள் மாதிரி அரசியல் கட்சி பண்ணுறவங்க, அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு அது இன்னும் கூடுதலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. மக்களுக்காக ஒருத்தங்க சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருத்தங்க சேவை பண்ணணும்னு துடிச்சு இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 2 பேருக்குமே அது சமூக அக்கறை இருக்குது. இவ்வளோ கூட்டம் கூடுன்ட்டு உளவுத்துறைக்கும் தெரிஞ்சிருக்கோம். இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏர் ஷோவில் ஒரு மேட்டர் நடந்தது. அப்போ ஒரு 7-8 பேர் செத்தாங்க. அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுருந்தோம்னா இப்போ இந்த இதை தவிர்த்துருக்கலாம். ஆனால் அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னேறி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம பாடம் கற்று அதை திரும்ப நடக்காத மாதிரி அதை பார்த்துக்கிட்டா தான் நமக்கு சிறந்த ஆட்சியை மக்களுக்கும் கொடுக்க முடியும். எல்லாத்துலேயும் சிறந்தவங்களாகவும் நம்ம விளங்க முடியும். அதனால் இது பொறுப்பு. இதை அவர் தப்பு, அவங்க கட்சிக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, இல்லை இப்போ இவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, காவல்துறை சரியான பாதுகாப்பு வழங்கலை அப்படி இப்படின்னு. 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. இது ஒரு விபத்து, ஏதோ விபத்து நடந்துருச்சு. ஆனால் அந்த விபத்து இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம தெளிவாக முடிவெடுத்து அதை நோக்கி நமக்கு போகணும். அது மாதிரி இந்த சின்ன விஷயமா இதை எடுத்து கடந்து போகாமல் இதை இனி ஒரு லேண்ட்மார்க்காக இது மாதிரி இனி நடக்காது அப்படின்னு ஒரு இதை செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததை நோக்கி முன்னேறணும். அடுத்ததாக நம்ம மீடியாக்கள் இதை வச்சு டிஆர்பிக்காக நீங்கள் இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் செத்த வீட்டில் கூட போய் வீடியோ எடுத்து அதை டிஆர்பிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதையே ரொம்ப வழக்கமாக வச்சுருக்கீங்க. ஒரு செலிப்ரிட்டி செத்து அங்கே போய் அதை இப்போ இது பண்ணி காசாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. சமூக அக்கறை உங்களுக்கு நிறையா இருக்குது. அரசு தவறு செஞ்சால் அது தைரியமாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு கடமை இருக்குது. எதிர்கட்சிகள் தவறு செஞ்சால் அதையும் எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு கடமை இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் உண்மையை கொண்டு வர ஒரே ஒரு சக்தி உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அந்த பொறுப்போடு நீங்கள் செய்யுங்க. கடைசியாக நமக்கும் நிறைய சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா? அவர் ஒரு நடிகர் வர்றாரு, ஓகே. அவரை எத்தனையோ முறை நீங்கள் திரையில் பார்த்துருக்கீங்க. நேரில் பார்த்ததுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதுக்காக உங்கள் குழந்தைங்களை, கர்ப்பிணி பெண்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் இப்படி ஒரு துயரத்தில் தள்ளி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்களே. நமக்கு அது சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா? இப்போது எல்லாருமே ரீல்ஸ் முகத்தில் எல்லாருமே செலிப்ரிட்டியாக தானே இருக்கீங்க. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறீங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடுறீங்க. ஸோ எல்லாருமே செலிப்ரிட்டியாக தானே இருக்கீங்க. ஏன் இன்னொரு செலிப்ரிட்டி முன்னாடி போகணும்னு நினைக்கிறீங்க? அந்த சமூக அக்கறை நமக்கு முதல்ல வரணும். ஒரு தலைவரை இதுமெல்லாம் மேலே ஏறி பார்த்தா தான் தலைவன் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறானா? இப்போ அவன் ஏதோ போயிட்டான், பார்த்துட்டு அது நிகழ்ச்சி முடிஞ்சு போயிட்டான். ஆனால் இறந்துட்டு நிற்கிறது யார்? நீங்கள் தான்ப்பா. உங்கள் வாழ்க்கை போயிடுச்சு. எங்கள் வீட்டிலே குழந்தை இருக்குது. அந்த அக்கறையில் தான் சொல்கிறேன். நடிகனுக்கு பின்னாடி போக வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் போங்க, நடிகனாக பாருங்கள், அரசியலாக பாருங்கள். உங்கள் கையில்
இந்த ஒரு விரல் புரட்சி இருக்குது. இந்த ஒரு விரல் புரட்சியை நீங்கள் எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், சிந்திச்சு வாக்களிங்க. இந்த துயரத்துலேருந்து எல்லாரும் மீண்டு வர்றதுக்கு மறுபடியும் ஒரு தடவை ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.